ஈவியை வாங்குறது மக்கள் வந்து அதிகமாக யோசிக்கிறாங்க. இதோட லைஃப் வந்து வேகமாக போயிடும். பல இன்ஜின் பொறுத்த வரைக்கும்னா கண்டிப்பாக கேரண்டி ஒரு 2 to 3 லட்சம் கிலோமீட்டர் சொல்லலாம். இப்போ இருக்கிற வண்டி அவ்வளோ ஓடுங்களா? சப்போஸ் அந்த டாக்ஸேஷன் ஸ்லாப் குறைஞ்சதுன்னா ஹைப்ரிட்ஸ் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கிடைக்குமே. சார்ட்ட கேட்கணும்னு நினச்ச அந்த ஒரு கொஸ்டின் அந்த பக்கமே நம்ம வேண்டாம். Experience your dream retirement life for a day. Make Howda Pay your trusted partner for all your payout needs. சேஃப்டிங்கிறது ரெண்டாவது எடுத்தால் கூட இதோட லைஃப் வந்து வேகமாக போயிடும். இப்போ அந்த காருக்கு ரீசேலே இருக்காது. இப்போ இந்தியா ஃபுல்லாக ஃபாஸ்டாக ஒரே மாதிரிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த டேக்ஸ் ஒரே மாதிரி வந்துருச்சுன்னா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது நம்மளுக்கு கார். நம்ம ரோட்டை அளந்துட்டு போகிறோம் இல்லைங்களா, இங்கேருந்து எங்கே கேப் கிடைக்குதோ அந்த வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தால் இந்த லேன்லேருந்து அந்த லேனுக்கு போவாங்க, ஜிக்ஜாக்ல போவோம். அவன் ஆக்சுவலாக 10 கிலோமீட்டர்னா 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவான். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயிட்டு இருந்தோம்னா டயர் லைஃப் நல்லா வரும். அது ஏன் அப்படி பண்ணுறான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. கொஞ்சம் நேராக போனால் தான் என்ன. இப்போ வர்ற புது இன்ஜின் எல்லாமே 3 சிலிண்டரில் வருதுங்களா, உடனே 3 சிலிண்டர் ஆகாது. அதனுடைய டெக்னாலஜி என்ன? இப்போ நீங்கள் ஆக்சுவலாக பானட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதனுடைய ராக்ராம் கவரில் நீங்கள் ஒரு காஃபி அதில் வச்சிங்கன்னு வச்சிங்களேன், அது அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். அதான் டெஸ்ட். ஈவியை வாங்குறது மக்கள் வந்து அதிகமாக யோசிக்கிறாங்க. பயப்படுறது மிகப்பெரிய விஷயம் என்னன்னா அந்த பேட்டரி ரேஞ்ச் வந்து காலப்போக்கில் குறைஞ்சிட்டே போயிடும். அப்போ அந்த காருக்கு ரீசேலே இருக்காது. ஒரு காமன் மேனாக நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஈவி தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் இப்போ வந்து ஈவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் வந்து பயப்படுறது மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அந்த பேட்ரி. சரிங்களா, சேஃப்டிங்கிறது ரெண்டாவது எடுத்தால் கூட இதோட லைஃப் வந்து வேகமாக போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்குது. ரேஞ்ச் வந்து காலப்போக்கில் குறைஞ்சிட்டே போயிடும். அப்போ அந்த காருக்கு ரீசேலே இருக்காதுங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் ஈவியை வாங்குறது மக்கள் வந்து அதிகமாக யோசிக்கிறாங்க. இதோட ரியாலிட்டி என்னவா இருக்குது சார்? இந்த பேட்ரிங்கிறது லைஃப்பை வந்து நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம்? அது எப்போ அதோட காஸ்ட் வந்து கம்மியாகிற மாதிரி என்னால் பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எப்போ வரும் சார்? இது என்னாச்சுன்னா, சில ஓஎம்ஸ் வந்து அந்த 2 வீலர்ஸில் கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க, வந்தப்போ அந்த வந்து இந்த பேட்ரி வந்து ரிலேபிளாக இல்லை. இந்த ஸ்கீம் விட்டோன்னே டக்குன்னு எல்லோரும் போய் சைனாலேருந்து அங்கே இந்த லோ காஸ்ட் பேட்லாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணிட்டாங்க. இப்போ பிஒய்டிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், பிஒய்டி டெஸ்லா, டெஸ்லா வந்து கிட்டத்தட்ட அந்த மாடல் ஒய் வந்து இன்றைக்கி பாருங்கள், அதான் நம்பர் 1 சேல்ஸ் இல்லையா. பேட்ரி வந்து வெரி வெரி ரிலேபிள். அந்த ரிலேபிலிட்டி நீங்கள் வந்து கொண்டுகிட்டு கொடுக்குற ஓஎம் பார்த்து வாங்கணும். எல்லா ஓஎம்மும் ரிலேபிள் இல்லாத பேட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம ஒரே ப்ரஷில் அடிச்சிட முடியாது. எல்லாருமே ரிலேபிளாக கொடுக்குறாங்கன்னு நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. பிஒய்டி பேட்ரிஸ், டெஸ்லா பேட்ரிஸ், இப்போ மஹிந்திரா நாங்கள் கொடுக்குற பேட்ரிஸு, சில ஓஎம்ஸ் இந்தியாவிலையும் பண்ணுறாங்க, அவங்க கொடுக்குற பேட்ரிஸ், அது எல்லாமே வந்து ரிலேபிள். அதெல்லாம் வந்து ஃபயரோ இல்லை வந்து லைஃபோ கீழே போகாது. பர்டிகுலராக எல்எஃப்பி அப்படிங்கிற டெக்னாலஜி அதை கொடுக்குற பேட்ரி வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு சார்ஜிங்க்கு வந்து லெட்ஸே 300 கிலோமீட்டர்ஸ் போகிறீங்கன்னு வச்சிங்களேன், 1000 சைக்கிள்ஸ் நீங்கள் 1000 டைம்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா 3 lakh கிலோமீட்டர்ஸ் போகிறீங்க. 2000னா 6 lakh கிலோமீட்டர். 6 lakh கிலோமீட்டர்னால் கிட்டத்தட்ட 10 வருஷம் நீங்கள் போகிறீங்க. 2000 சைக்கிள்ஸில் 8% தான் ட்ராப் ஆகுது எல்எஃப்பி. சில பேட்ரி வந்து 20% ட்ராப் ஆகும். இந்த 20% ட்ராப் ஆக தான் அவங்க சொல்கிறாங்க லைஃபு போகுதுன்ட்டு. இப்போ வர்ற மாடர்ன் பேட்ரி செல்ஸ்லாம் வந்து 8-9% தான் ட்ராப் ஆகுது. நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது வந்து இப்போ ஒவ்வொரு ஓஎம்மும் வந்து எலக்ட்ரிக் வண்டி லான்ச் பண்ணுறப்ப அவங்க அந்த அனௌன்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கணும், எந்த செல் டெக்னாலஜி அவங்க எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ட்டு. நிறையா மக்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா பழைய ஆளுகளுக்கெல்லாம் தெரியுங்க அது பெட்ரோல் இன்ஜினை பற்றி, அது என்ன ஏதுன்னு. இப்போ வர்ற புது இன்ஜின் எல்லாமே 3 சிலிண்டரில் வருதுங்களா, அதனால் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியறது இல்லைங்க நாலேஜ். டக்குன்னு என்ன யோசனை பண்ணுறாங்களோ இல்லையா, உடனே 3 சிலிண்டர் ஆகாது, 3 சிலிண்டர் ஆகாது, இந்த வண்டி ஆகாது. அதான் அவரோட வீடியோலாம் எடுத்து என்னோடய வீடியோவில் எடுத்து கவர்டு வந்த உடனே அதான் வரும். எனக்கு இது 3 சிலிண்டருங்க, அதனுடைய டெக்னாலஜி என்ன, அது ஏன் இது பண்ணியிருக்காங்க. இப்போ 4 பிஸ்டன் உள்ளே போட்டிங்கன்னு வச்சிங்களேன், இப்போ ஒரு என்ஜின் ரன் ஆகுதுன்னா அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பவரும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, அந்த என்ஜின் ரன் பண்ணுறதுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும். அதில் 4 பிஸ்டன் உள்ளே உறைஞ்சிட்டு மேலே கீழே போயிட்டு வருது பார்த்தீங்களா, அப்போ வந்து ஒரு 100 யூனிட்ஸ் ஃப்ரிக்ஷன் வருதுன்னு வச்சிங்களேன். 3 போச்சுன்னா 75 தானே வரும். 25 சேவ் ஆகும்ல, அதுதான் கான்செப்ட். 3 சிலிண்டருக்கு போகிறதுக்கு ரீசனே வந்து எஃபிஷியன்சி, மைலேஜுக்கு. இது ஒரு காரணம். 2வது காரணம் வந்து அதனுடைய வெயிட்டு. ஒரு சிலிண்டர் கம்மி, வெயிட்டு, என்ஜினோட வெயிட் கம்மியாகுது. 3வது வந்து ஒரு பிஸ்டனு, ஒரு கனெக்டிங் ராடு, பேரிங்ஸு, ஸ்பார்க் ப்ளக்கு, இன்ஜெக்டர் எல்லாமே கிடையாது. அப்போ உங்களுக்கு அதனுடைய காஸ்ட்டு சேவ் ஆகுது. ஸோ காஸ்ட்டும் சேவ் ஆகுது, எஃபிஷியன்சியும் அதிகமாகுது,
வெயிட்டும் குறையுது. அப்போ வந்து நீங்கள் பண்ணீங்க பொல்யூஷனும் குறையுது. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3 சிலிண்டரில் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் என்னென்னா ஒரு 1.2 லிட்டர். அந்த 1.2 லிட்டர் தான் வந்து பயங்கர ஆப்டிமம். அதில் வந்து வைப்ரேஷனே தெரியாது. இப்போ இந்த 3X ரன் பண்ணுறீங்க, 3 சிலிண்டர் தான், ஒன்றுமே தெரியாது. அதில் ஒரு பேலன்ஸர் ஷாஃப்ட்னு ஒன்று போட்டிருப்போம். அது என்னென்னா, இப்போ 3 பிஸ்டன் இருக்குது, மேலே போயிட்டு வருது. இப்போ ஒரு இந்த ஃபஸ்ட்டு பிஸ்டன் கீழே வருது, 3வது பிஸ்டன் மேலே போகுது அப்படின்னா இப்படி டெக்னிக் கீழே அடிக்கணும், இப்படி அடிக்கும், கீழே அடிக்கும் இல்லையா? இது மேலே போகுது, இது கீழே வருதுன்னா இப்படி அடிக்கும். ஸோ இதை வந்து டிக் 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 அப்படின்னு இருக்கும். இதுக்கு கவுண்டராக ஒரு பேலன்ஸ் ஷாஃப்ட் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த பேலன்ஸ் ஷாஃப்ட் போட்டிங்கன்னா அது இது இப்படி அடிக்கும்போது அது வந்து அப்படி அடிக்கும். அப்போ வந்து பிஸ்டன் ஆடவே ஆடாது. இப்போ நீங்கள் ஆக்சுவலாக பானட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதனுடைய ராக்ராம் கவரில் நீங்கள் ஒரு காஃபி அதில் வச்சிங்கன்னு வச்சிங்களேன், அது அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். அதுதான் டெஸ்ட்டு. ஸோ அந்த பேலன்சர் ஷாஃப்ட் அதுக்குள்ளே இருக்குது. அது இப்போ இருக்கிற மாடர்ன் 3 சிலிண்டர் என்ஜின்லாம் அந்த பேலன்சர் ஷாஃப்ட் போட்டுட்டு அதில் ஒரு 0.5% ஃப்ரிக்ஷன் போயிடும். மிச்சம் இருக்கிற அந்த 25%ல் 24.5% உங்களுக்கு சேவ் ஆகுது. ஸோ அதனால தான் வேர்ல்டு வைடு பீப்புள் வந்து அந்த 1.2 லிட்டரில் வந்து போனாங்க. 1.2 லிட்டர் அப் டு 1.5 லிட்டர் கூட போயிருக்காங்க. அதுக்கு அதிகமாக 3 சிலிண்டரில் போக மாட்டாங்க, 4 சிலிண்டர் போயிடுவாங்க. இன்னும் பழைய இன்ஜின் பொறுத்த வரைக்கும்னா கண்டிப்பாக கேரண்டி ஒரு 2 to 3 லட்சம் கிலோமீட்டர் சொல்லலாம். பெட்ரோல் இவ்வளோ ஓடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற வண்டி அவ்வளோ ஓடுங்களாண்ணா? ஆமாம், வண்டி பெட்ரோல் நல்லா போகுமே. வண்டி 3 லட்சம் ஈஸியாக போகும், கேரண்டியாக போகும். பெட்ரோல் டீசல்லாம் நல்லா போகும். இப்போ ஆனால் இன்ஜின் லைஃப் நான் பார்த்துக்கு ஸ்கார்பியோவில் பார்த்துருக்கேன், 5 லட்சம் கிலோமீட்டர் பார்த்துருக்கேங்க. 4,80,000 கிலோமீட்டர் இன்ஜின் வேலை செய்யாமல் ஓடி இருக்குதுங்க. நான் பார்த்ததுலேயே ஸ்கார்பியோவில் வந்து டயர் லைஃப் கொடுத்து வந்து 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்குது. நீங்கள் வந்து நல்லா டர்ன் பண்ணாமல் அழகாக போயிட்டு அழகாக வந்து. ஆமாம், கம்பெனியில் வந்த டயருக்கு பிரிஸ்டோன் டயர் 1.5 லட்சம் ஓடிச்சுங்க. இந்த டயர் லைஃப் வந்து இந்த ஷேரில் தான் வந்து அதிகமாக அடிபடுறது. இப்போ நம்ம ரோட்டை அளந்துட்டு போகிறோம் இல்லைங்களா, ஒரு லேன்லேருந்து இன்னொரு லேனுக்கு போகிறது, இன்னொரு லேன்லேருந்து இன்னொரு லேனுக்கு போகிறது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயிட்டு இருந்தோன்னா டயர் லைஃப் நல்லா வரும். இங்கேருந்து எங்கே கேப் கிடைக்குதோ இங்கேருந்து அந்த வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தால் இந்த லேன்லேருந்து அந்த லேனுக்கு போவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நான் சென்னை போகிறேன்ல, இந்த 2 வீலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக இங்கேருந்து இங்கே வருவான், இங்கேருந்து ஜிக்ஜாக்கில் போவான். அவன் ஆக்சுவலாக 10 கிலோமீட்டர்னா 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவான். பொல்யூஷன் வேறு, டயர் லைஃப் வேறு. அது ஏன் அப்படி பண்ணுறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் நேராக போனால் தான் என்ன. அடுத்த ஒரு நீங்கள் விஷயம் ரொம்ப யோசனை பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த 100 ரூபா வண்டி வந்து கிட்டத்தட்ட 68 ரூபா ப்ளஸ் ஆகுது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கினா நம்மளுக்கு காசுக்கு ஒரு 17 லட்சம் ரூபா டச் ஆகிடுது. பட் இதே வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் வந்து டேக்ஸ் இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக ஃபாஸ்டாக் ஒரே மாதிரிங்கிறாங்க, இந்தியா ஃபுல்லாக ஒரே ரேஷன் கார்டுங்கிறாங்க, ஒரே எலெக்ஷன் கார்டுங்கிறாங்க. அதே மாதிரி இந்த டேக்ஸ் ஒரே மாதிரி வந்துருச்சுன்னா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது நம்மளுக்கு காரில். நான் முகமலர்ந்து வாழ்த்துக்கள் சொன்னால் இது எப்படி வரணும் அப்படின்னு. எங்களுக்கு குறைஞ்சதுன்னா மக்கள் நிறையா வாங்குவாங்கள்ல, அதுக்கேற்ற நாங்களே எதிர்பார்க்குறோம். நான் சார்கிட்ட கேட்கணும்னு நினச்ச அந்த ஒரு கொஸ்டின் என்னென்னா, ரீசெண்டாக ஃபோக்ஸ்வேகன் வந்து அவங்க கண்ட்ரியில் இருக்கிற அந்த ஃபேக்ட்ரியை ஷட் டவுன் பண்ணுற நியூஸ் வந்து ஆட்டோமோட்டிவ் வேர்ல்டுலேயே ஒரு ஷாக்கிங்கான ஒரு இது. இப்போ அந்த பீரியடில் சைனீஸ் வந்து ஃபோக்ஸ்வேகனுக்கு டஃப் கொடுத்தாங்கன்னு ஒரு கட்டத்தில் இப்போ நியூஸ் சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி நம்ம இந்தியன் ஓஇஎம்ஸ் வந்து இன்னொரு ஓஇஎம்முக்கு டஃப் கொடுத்தாங்கன்னு சொல்கிறத எந்த பீரியடில் நம்ம பார்க்க முடியும்? இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்போ நமக்கு பவர்ஃபுல்லாக வருதோ ஆட்டோமோட்டிவ்க்கு அந்த டைம் தான். அது வந்து மேபி 3 இயர்ஸ், மேபி 6 இயர்ஸ், மேபி 9 இயர்ஸ், பட் நாட் ஃபார் அவே. ஆக்சுவலாக டீசல் கேட்டுக்கு அப்புறம் வோல்க்ஸ்வாகன் என்ன பண்ணாங்கன்னா, தே டிக்ளேர்ட் நாங்கள் வந்து எலக்ட்ரிக் தான் போகிறோம் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு ஐடி சீரீஸ்னு ஒரு வண்டி ஆரம்பித்தாங்க. ID3னுடைய காஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39,000 யூரோ, கரெக்டுங்களா? அந்த கோல்ஃப் கேஸ்லின் வண்டியினுடைய விலையை பார்த்தீங்கன்னா 30,000 யூரோ, 9,000 யூரோ டிஃப்ரென்ஸ். ஜெர்மனியில் என்னாச்சு, லாஸ்ட் டிசம்பரில் அந்த கவர்மெண்ட் வந்து இந்த இன்சென்டிவ்ஸ் வந்து ஒரு 9,000 யூரோ கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஒரு 6,850 யூரோ கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த இன்சென்டிவ் எடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8-9 9,000 யூரோ டிஃப்ரென்ஸ். இவ்வளோ வித்தியாசம் வரும்பொழுது அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க, எலக்ட்ரிக் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த வோல்க்ஸ்வாகன் வந்து பிளான்ட் வந்து ஆரம்பித்ததே வந்து எலக்ட்ரிக் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் சைனீஸ் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அவங்களுடைய பேட்ரி காஸ்ட், ப்ரொடக்ஷன் காஸ்ட் அவங்க கையில் இருக்குது. ஸோ அது ரொம்ப குறைச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 30% ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு கம்மி. இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஐஸ் வெஹிக்கிளுக்கும் இவி வெஹிக்கிளுக்கும் மற்ற ஓஇஎம்க்கு, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அவங்க இல்லாமல் பண்ணிட்டாங்க எஃபிஷியன்சினால். அதனால் அவங்க வந்து எந்த ப்ராஃபிட்டுமே இல்லாமல் வண்டியை வந்து யூரோப்புக்குள்ளே கொண்டுக்கிட்டு வந்த உடனே
எல்லா யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்து என்ன பண்ணானுங்க, 1 ஜூலைலேருந்து எல்லா சைனீஸ் ஓஎம்க்கும் ஒரு டேரிஃப் போட்டாங்க. 15%லேருந்து 30%. இவங்க போய் விற்றப்ப ஃப்ரீயாக விற்றுட்டு வந்துட்டாங்க. இப்போ சைனா வந்து விற்கிறப்ப சர்வைவலே பிரச்சனை ஆகும் பொழுது டேரிஃப் போட்டிருக்காங்க. 1 ஜூலைலேருந்து இந்த டேரிஃப் அவங்க சைனா மேலே போட்டாங்க. சைனா என்ன பண்ணாங்க, ஒரு 2-3 ஃபேக்ட்ரி வந்து வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க ஃபேக்ட்ரி பில்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஃபேக்ட்ரி பில்டு பண்ணோன்னே வண்டியை லோக்கலாக பண்ணி விற்றுட்டு போகிறாங்க. இப்போ இதில் என்ன ஆன்சர் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அவங்க வந்து தே ஷுட் ஹவ் ரியலைஸ்ட் தட் யூ ஷுட் பிகம் எஃபிஷியன்ட். நீங்கள் வந்து காஸ்ட் கான்ஷியஸாக எஃபிஷியண்ட்டாக நீங்கள் பண்ணணும். அது வந்து ரிச் கண்ட்ரி, ஹை காஸ்ட் கண்ட்ரி. இப்போ அதுலேருந்து டெவலப்மெண்ட் வந்து இப்போ இந்தியாவும் சைனாவும் டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நல்ல கார்ஸு, ரிச் கண்ட்ரினால கம்பீட்டே பண்ண முடியாது. அதுதான் அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இப்போ நம்ம வந்துடுவோம் அந்த பொசிஷனுக்கு, நம்ம வந்துடுவோம். ஏன்னா நம்மகிட்ட வந்து பேஸ் அப்படி இருக்குது. சைனானுடைய பேஸ் தானே. இப்போ ஆட்டோமொபைல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டீகேட்ஸ் தாண்டி இப்போ வந்துட்டோம். ஸோ இந்த இனோவேஷனுக்கு இன்னும் எவ்வளோ ரூம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய லிமிட்டே இல்லை அப்படின்னு லிமிட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், ஏகப்பட்ட வந்து இன்னோவேஷன். என் பொண்ணு வந்து MBBS முடிச்சுட்டு இப்போ ஹவுஸ் சர்ஜன் போயிட்டுருக்கு. ஒரு இடத்துக்கு ஏதோ 30 கிலோமீட்டர் போகணும். அந்த காலேஜ்லேருந்து 30 கிலோமீட்டர் அவங்க போகிறாங்க. அவங்க அந்த காலேஜ்லேருந்து ஒரு பஸ் அனுப்புகிறாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை அதில். அவங்க போகிறாங்க. இப்போ நானே ஒரு கார் அனுப்பிச்சுன்னு வச்சிங்களேன், அதில் ஒரு வீடியோ கேமரா இருக்குது, அதில் ஆன்லைன் டிவைஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ என்னோடய மொபைலில் கனெக்ட் ஆச்சுன்னா அங்கே ஏதாவது அவங்க பேசுனாங்கன்னா கூட, ஒரு சவுண்டு கொடுத்தாங்கன்னா கூட என்னோடய மொபைல் வந்து ஆன் ஆகிட்டு நான் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சிஸ்டத்தை எல்லாமே கொண்டுகிட்டு வரலாம்ல. இப்போ வந்து அந்த குழந்தைங்க வந்து ஏதாவது ஒன்றுனா உடனடியாக அந்த கேமராவிலேருந்து நீங்கள் வீட்டில் பார்த்துக்கலாம். கரெக்ட். இது எல்லாம் வர்றதுக்கு இப்போ இன்னும் 3-4 இயர்ஸில் வந்துடும். எல்லாமே இந்த மாதிரி சிஸ்டம் வந்துடும். இது மாதிரி ஏகப்பட்ட நீங்கள் நியூ திங்ஸ் வந்து இப்போ மொபைலில் பாருங்களேன், அதே தான். பேசிக்காக ஒரு பவர் ட்ரெயினாக இருக்கலாம். ஸோ இதில் இந்த சாஃப்ட்வேரோட ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், இது இம்ப்ரூவ் ஆகுமா, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த அட்டானமஸ் டிரைவிங் நம்ம சொல்லுவோம், ADAS பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து எல்லாத்தையும் ஸ்டேரிங், பிரேக், பவர் ட்ரெயின் அதை 3 கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ADASல அதானே நடக்குது. என்ஜின் கண்ட்ரோல் ஃபுல்லாகவே இப்போ வந்து எல்லாமே வந்து சாஃப்ட்வேரில் தான் இருக்குது. டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் சாஃப்ட்வேரில் தான் இருக்குது. பேட்டரி நீங்கள் வந்தீங்கன்னா ஃபுல்லாக சாஃப்ட்வேரில் தான் இருக்குது. எல்லாமே கண்ட்ரோலில் தான் இருக்குது. பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு லாட் ஆஃப் ஸ்கோப் இருக்குது. இப்போ நீங்கள் தாரே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பேசியிருக்கோம், எவ்வளோ தூரம் நீங்கள் கலீலியோ, ஆர்க்கிமிடிஸ் இவங்களெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அது எல்லா இடத்துலையும் இருக்குது. அது என்னென்னா ஒரு பேஷன். அந்த பேஷன், இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது பின்னாடி போகிறப்ப எல்லா தாத்தாவும் வந்து கல் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இப்போ 1800 வருதே, 2000 இயர்க்கு 200 இயர்ஸ்க்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம விட்டோன்னா அது என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். இருக்குது, அதை வந்து நம்ம புதுசாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வந்துடும். சஸ்பென்ஷனே ஃபுல்லாக செமி ஆக்டிவ் சஸ்பென்ஷன் வருதுல்ல, செமி ஆக்டிவ் சஸ்பென்ஷன், ஆக்டிவ் சஸ்பென்ஷன். அதில் அந்த செமி ஆக்டிவ் சஸ்பென்ஷன் இங்கே நாங்கள் எலக்ட்ரிக் வண்டிக்கு டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அதில் போகும்போது அதனுடைய ட்ரைவ் பிஹேவியரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து எல்லாத்தையும் ரோட்டில் இருக்கிறத ஃபுல்லாக ஐசோலேட் பண்ணிவிடும். அது அவர் தான் இந்த வண்டி வேணும்னு ஒரே அடம்பிடிச்சிருந்தார். 2019 கேட்டுட்ருக்காரு அவர், இந்த வண்டி எனக்கு வேணும், பண்ணி கொடு. அதே சொல்லிக்கிட்டே இருந்தார், வேலு இதில் மட்டும் நீ சஸ்பென்ஷனை ஃபிக்ஸ் பண்ணலன்னா அவ்வளோதான் அப்படின்னு. Experience your dream retirement life for a day. Make Howda Pay your trusted partner for all your payout needs.